ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ நவராத்திரி வரப்போகுது. ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் வருதுனாலே நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஹேர் கட் விலாக் போடுங்க போடுங்க போடுங்க. என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சில பேர் வந்து ஹேர் கட் விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் எப்படி நான் போடுறது, நான் ஹேர் கட் பண்ணும்போது தான் நான் எடுத்து போட முடியும் இல்லையா. ஸோ நான் அடிக்கடி பண்ணுறத ரொம்ப ரேராக தான் நான் பண்ணுவேன். 6 months ஒன்ஸ் அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ ஒரு சில நடுவில் நான் பண்ணும்போது நான் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மார்வெல் யூனிசெக்ஸ் சலூன் மணப்பாக்கத்தில் இருக்குங்க. அங்கே தான் வந்து போனோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மணப்பாக்கத்தில். ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேறு லெவலில் வந்து ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ப்ரொஃபஷ்னல் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து 200% வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னே சொல்லலாம். 2 பேருமே பண்ணியிருந்தோம். என்னோடய ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா லேயர் கட் மாதிரி, அவளோடது வந்து நல்லா பட்டர்ஃப்ளை கட் மாதிரி வந்து பண்ணியிருந்தா. வேறு லெவல். இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் பண்ணதில் இந்த ஹேர் கட் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு. ஸோ வந்து அங்கே நிறைய எக்ஸ்பர்டீஸ் வந்து ஹேர் ப்ரொஃபஷ்னல் வந்து இருக்காங்க அங்கே. ஸோ போனோடனே அவளோட ஹேருக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி அவளோட லென்த்து எப்படி வேணும், ரொம்ப குறைக்காமல். அவள் கேட்டது வந்து ரொம்ப லென்த்து குறைக்கக்கூடாது, அந்த தின்னாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக தெரியணும், ஏன்னா ஹேர் வந்து ரொம்ப திக்காக தெரியணும் அப்படிங்கிறது தான் அவள் சொல்லியிருந்தாள். ஸோ அவளோட ஃபேஸுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ரொம்ப கேர்ளாக இருந்தாலும் வேலை செய்யும் போது தான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்ல, அதெல்லாம் யோசித்து பேசி அதுக்கப்புறமா தான் அவர் வந்து கட் பண்ண ப்ரொஃபஷ்னல் வந்து கட் பண்ணார். ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே இருந்தாங்க. அங்கே நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணோடனே அவள் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப மாதிரி சேஞ்ச், லுக்கே வந்து ரொம்ப அழகாக வந்து தெரிய ஆரம்பிச்சு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு சைடு வந்து அவங்களுக்குமே இன்ஸ்டா பேஜ், யூடியூப் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதில் டேக் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அந்த லைட் அதெல்லாம் வச்சு ஷூட், அவளோட ஹேர் வந்து அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த எண்டு வந்து ஹேர் வந்து இது பண்ணுறதுக்கும் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக அந்த அவுட்கம் வந்து அவ்வளோ அழகாக வந்தது. ஸோ இவ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து நிறைய ஆஃபர் இருக்குங்க. நீங்கள் வந்து போயிட்டு நக்ஷத்ரா தமிழ் சேனல்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய ஆஃபர் ப்ரைஸில் பண்ணாங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இது வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வேணும்னா நீங்கள் ஹரிணிங்கிறவங்கள அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய என்கொயரிஸ் வந்து வந்துச்சு. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி வந்துச்சு. இது விமனுக்கு 100% ஜென்யூனான ஒரு ஜாபு தாங்க. அவங்களே வந்து எப்படி பண்ணணும் என்னங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, என்னால் பண்ண முடியாது, நான் வீட்லேருந்தே பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது 100% செக்யூரான ஒரு ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் ஹரிணிங்கிறவங்களோட நம்பர் நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து பப்புக்கு வந்து ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் 2மே தான் வந்து பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் மட்டும்தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ ஹேர் கலரிங்க்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்ட்ரிக் அது மாதிரி 10 ஸ்ட்ரிக், எமக்கு 15 அது மாதிரி வந்து நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. ஸ்ட்ரைப்பு அது மாதிரி வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெட் கலர் நல்லா பார்த்திங்கன்னா பிரைட் ரெட்டு வந்து சூஸ் பண்ணோம், கொஞ்சம் ஓரளவு கலர் தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் அவள் சொன்னது என்னென்னா, எனக்கு ரொம்பவும் அடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது, ரெட் கலர் ரொம்ப செட்டிலாக இருக்கணும், ஆனால் நான் அந்த கலர் சூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ரெட்டும் மாதிரியும் தெரியணும், பட் வந்து அதுக்குன்னு ரொம்ப பளீர்னு தெரியக்கூடாது, ஏன்னா ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாக தெரியணும், ரொம்ப தெரிஞ்சாலும் நான் ஒர்க் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலரை வந்து அவ்வளோ அழகாக செட்டிலாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேர் கலர் நாங்கள் வந்து 10 ஸ்ட்ரைக் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த பேரலாக எனக்குமே வந்து ஹேர் கட் பாருங்கள் நான் எப்படி இருந்தது,
என்னோடய ஹேர் கட்டு வேறு லெவலில். நான் வந்து கொஞ்சம் லேயர் கட் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ போனிடெயிலும் போடணும் எனக்கு. அதே மாதிரி வந்து ஓரளவு லென்த்தும் குறையக்கூடாது, அடர்த்தியாக தெரியணுங்கிறதுக்காக வேறு லெவல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கட்டு. அவ்வளோ அழகாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணி விட்டாங்க. இந்த லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த லுக்கும் பாருங்கள், அவளுக்கு முடிச்சதுக்கப்புறம் அது இன்னும் சூப்பர். அவளுக்கு பண்ண அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் பாருங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு மார்வல் யூனிசெக்ஸ் சலூன், மணப்பாக்கம். இங்கே வந்து வாங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்டுக்கு வந்து எனக்கு ஹேர் கட்டுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. வித்து ஹேர் வாஷோட போனால் 800 ருபீஸு. நான் ஹேர் வாஷ் வீட்லேயே பண்ணிட்டேன், அதனால் எனக்கு 500 ருபீஸு. இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணாங்க. இவளுக்கு வந்து 10 ஸ்ட்ரீக் வந்து நாங்கள் வந்து கலரிங் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஹேர் கட் வந்து டோட்டலி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. ஸோ கலரிங்க்கு மட்டும் நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். கலரிங்க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து இது ப்ரொமோஷனுக்காக போடல. நான் ஹேர் கட் பண்ணி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, அதனால தான் நான் வந்து போடுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியன் இது மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவர் வந்து ஃப்ராங்காக சொல்லிட்டாரு, கொரியன் இது மாதிரி பண்ணால் டெய்லியே ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் தான் அந்த அழகாக வந்து நிற்கும் அந்த இடத்துல, இல்லைனா வந்து நல்லா இருக்காது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் டெய்லி ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ஹேரும் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளை கட் மாதிரியே நிறைய லேயர்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேர் ப்ளோ, அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேர் ப்ளோவும் வந்து பண்ணாங்க. எக்ஸலண்ட்டாக செட் பண்ணாங்க. ஆக்சுவலி அதே மாதிரி இந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே போயிடும், இல்லைனா 1 டே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த அவுட்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் வந்து விழுந்ததுன்னா ஸ்ட்ரைட்னர் வேணும், அப்பப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணோம். ஸோ அவுட்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கலரிங் வந்து அங்கங்கே 10 ஸ்ட்ரைப் வச்சதுனால அங்கங்கே அழகாக வந்து ஹைலைட்டில் நாங்கள் ஹைலைட் தான் பண்ணியிருந்தோம். ஃபுல் ஹேர் கலர் வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்களுமே அந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாலாம் வைக்கிறதுனால அந்த லைட்லாம் செட் பண்ணி அங்கே அந்த ஹேரை மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டும் வந்து இருந்தது. ஆனால் இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நீங்கள் மார்வலில் போய்ட்டு நிறைய ஆஃபர், ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எங்களோட சேனலும் நீங்கள் சொல்லி வந்து நீங்கள் ஆஃபர் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து பாருங்கள், அவ்வளோ தின்னான ஹேரை எவ்வளோ அடர்த்தியாக இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. நான் இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹேர் கட் பண்ணி அந்த ஹேர் செட் பண்ணது வந்து வேறு லெவலில் இருந்தது. அங்கங்கே உங்களுக்கு கலரிங் தெரியும். ரொம்பவே செட்டிலாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஹேர் கலரு. ரொம்பவே ரொம்ப பளீர்னு இல்லாமல், அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப செட்டிலாக வந்து ஹேர் கட் பண்ணி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த கலரிங் ப்ளஸ் ஹேர் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500. ஹேர் கட் காம்ப்ளிமெண்ட்ரி, கலரிங்க்கு மட்டும்தான் 2500. 10 இது வந்து வச்சிடணும் ஹைலைட்டுக்காக. 10 ஸ்ட்ரிப் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் நான். ஸோ என்னோடய ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா லேயர் கட் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து சார்ஜ் வந்து 500 ருபீஸ். நான் இந்த கடை உங்களுக்கு உண்மையிலே இந்த ஹேர் கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் போகணுன்னா இந்த கடையோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து போடுறேன், வேணா நீங்கள் போங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோலையும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம்